மத்திய கிழக்கின் போர் சூழலால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு நாட்டு மக்களுக்கு பெரும் நிவாரணம் வழங்கும் நோக்கில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் விசேட அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதன்படி அசுவஸ்ம சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கொடுப்பனவுகள் இந்த மாதம் மாத்திரம் விசேடமாக அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைவாக 17,500 ரூபாய் கொடுப்பனவு 25,000 ரூபாய் வரையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 10,000 ரூபாய் கொடுப்பனவு 15,000 ரூபாய் வரையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 5,000 ரூபாய் கொடுப்பனவு 7,500 ரூபாய் வரையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பொதுமக்களின் சுமையை குறைக்க டீசல் 1 லிட்டருக்கு 100 ரூபாவும் பெட்ரோல் 1 லிட்டருக்கு 20 ரூபாவும் குறைக்கப்படுவதாக ஜனாதிபதி அறிவித்துள்ளார். அடுத்த 3 மாதங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட உள்ள இந்த எரிபொருள் நிவாரணத்திற்காக அரசாங்கம் மாதம் 20 பில்லியன் ரூபாய் செலவை ஏற்க உள்ளதோடு மின்சக்தி மற்றும் எரிசக்தி துறைகளிலும் சலுகைகள் வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சூப்பர் டீசல் மற்றும் சூப்பர் பெட்ரோல் விலைகளில் மாற்றமில்லை என குறிப்பிட்ட ஜனாதிபதி போக்குவரத்து மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தவே இந்த துணிச்சலான முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.